நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1 முதல் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்துல இருந்து ராசியையும் 3ஆம் இடம் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 5ல் ராகு குரு பார்வையில் இருக்கார். 6ல் சனி பகவான் இருக்கார். இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சூப்பருங்க. 9ல் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. இப்போது 9ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஸ்தான பலங்க. இப்போது தந்தையால் அனுகூலங்கள், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்களுக்கு அதற்கான வேலை வாய்ப்புகள், தொழில், அதாவது கல்வி போன்றவை வெளியில் போய் படிக்கணுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அம்சம். இல்லை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்க்குறார். அற்புதத்திலும் அற்புதம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் திறம்பட செயலாற்றி முன்னுக்கு வரக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 10ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் வார இறுதியில் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா ராசியில் இருந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும், சௌகரியங்கள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். எடுக்கின்ற முயற்சி எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாக. 5ல் ராகு பகவான் இருக்கிறார். ராகு மட்டுமே இருந்தால் பூர்வீகத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகணும். ஆனால் குரு பார்வையில் இருக்குது. அப்போ நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். சந்தோஷமாகவே இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்த்தால் சந்தோஷம், ராசியை குரு பார்த்தா சந்தோஷம். சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த வெற்றி ஸ்தானத்தை சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் ஆதரவாக இருப்பாங்க, உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் ஆதரவாக இருப்பாங்க. மற்றபடி போட்டி பொறாமைன்னு வந்தால் அதை ஜெயிக்கக்கூடிய நபர் நீங்களாகத்தான் இருக்கும். மற்றபடி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதில் குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லணும்.
ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. ராசியை பார்க்குறார். அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அம்சம் ராசியை குருவும் பார்க்கறதால. மற்றபடி கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நிதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொற்காலம். அதில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள்லேருந்து நீதிபதிகள் வரை இல்லை மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு நேரம் காலம் அப்படின்னு சொல்லணும். நிதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னாக்கா இல்லை, 8ஆம் இடத்துல இருக்கார், 11 அதனால் சனி பார்வையில் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள், இடர்பாடுகள் வரும். தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் மேலிடத்தில் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். உங்களுக்கு ஆகாதவன் யாராவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் குரு புதன் இணைவு என்பது அற்புதமான ஒரு இணைவுங்க, சூப்பருங்க. ரொம்ப திறமை மிகுந்த அன்பர்களெலாம் இந்த துலா ராசியில் பிறந்தவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ சாதிக்கக்கூடிய நேரம். ஜோதிடர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 2க்கும் 7க்கும் உடையவன் நீச்ச நிலையில் இருக்கிறார். அதிகபட்சமாக ஒரு 4 நாள் தான் நீச்ச பங்கம் பெறுகிறார். 3 நாள் நீச்ச நிலையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது, சந்திர மங்கள யோகமும் ஏற்படுகிறது 10ஆம் இடத்தில். அதனால் ஒன்றும் குறை கிடையாது. இந்த புதனோடு குரு சேர்ந்தது மாபெரும் சிறப்பு. 9க்குடையவன் ஆட்சி பெறுவதே சிறப்பு, குருவோடு இணைவது அதை விட சிறப்பு. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பாக்கியமான ஒரு வாரம், யோகமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரக்கூடிய நிலை. இளைய சகோதரம் அனுசரித்து போகக்கூடிய நிலை. ஆனால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள். மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது. ஆதலால் நீங்கள் செலவினங்களும் ஏற்படும். அசுப செலவும் இருக்கலாம், சுப செலவும் இருக்கலாம். எச்சரிக்கை தேவை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் 7க்குடையவன் நீச்ச நிலையில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.